கசப்போடு செலுத்துகிற காணிக்கை, அந்த கசப்போடு எடுக்கிற திருவிருந்து, அந்த கசப்போடு செய்கிற ஒவ்வொரு காரியமும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் நஷ்டத்துக்கு நிறைய கொண்டு போய் விட்டுரும். பெரிய பெரிய நஷ்டத்துக்கு நிறைய கொண்டு போய் விட்டுரும். உங்கள் கூடையை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனால்தான் இந்த நாளிலே உங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கரம் பிடித்து கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன? நீ ஆலயமாய் காணப்பட வேண்டும். ஆலயமாக காணப்பட வேண்டும். தேவனுடைய கூடாரமாய் நீ காணப்பட வேண்டும். நீ இந்த பழி வாங்கல் சுபாவம் இருக்கிற வர்ற உங்களால் பலவீனம் காணப்பட்டு கொண்டது. தாவீதை வேட்டையாட சவுல் எழும்புகிறான். அபிஷேகம் பண்ணப்பட்டவனை வேட்டையாட என்பது மட்டுமல்ல, எப்போ இந்த பழி வாங்கல் சுபாவம் இருக்கிறதோ அவர்கள் தன்னுடைய குடும்ப அங்கத்திலே மற்றவர்களுடைய மடியில் எழுந்து விடுவாங்க. பழி வாங்கல் சுபாவம் இருக்கிற அப்பனே சவுலுடைய மறுமண நாட்டில் பிரவேசித்தான் என்று வசனம் சொல்லுகிறது. ஏன்? உங்களுக்கு அந்த பழி வாங்க சுபாவம் தான் கணவனை எழுந்துருவீங்க, மனைவி எழுந்துருவீங்க. சிம்சோனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பழி வாங்க சுபாவம். தன் மனைவி எழுந்து போய்விட்டான், தன்னுடைய பரிசுத்தத்தை எழுந்து போயிட்டான், தன் சரீர பலத்தை எழுந்து போயிட்டான், தன்னுடைய கண்களை எழுந்து போயிட்டான், தன்னுடைய தலை கேசத்தை மயிரை எழுந்து போயிட்டான், தன் பிரதிஷ்டை எழுந்து போயிட்டான். இழப்பு பாருங்கள் எத்தனை படிக்கட்டுகளாக வந்து கொண்டிருக்கிறது. இழப்பு இழப்பு இழப்பு, எங்கே போனாலும் இழப்பு. எதுவும் தொட்டதெல்லாம் தொடங்கிறது இல்லை, செய்வதெல்லாம் வாய்க்கணும் வசனம் சொல்லுகிறது. ஆனால் ஒன்றுமே வாய்க்கவில்லை. யாரே எனக்கு மாந்திரிகம் பண்ணிட்டாங்கன்னு கடைசியில் முடியும். பேய் பிசாசு மேலெல்லாம் பழி போட்டு சுற்றி கொண்டு வருவாங்க நிறைய பேர். அதை ஓட்டுறதுக்குன்னு ஒரு டீம் வரும், ஓட்டாது. ஆரம்பத்தில் அப்படி இப்படி இருக்கும், அவன் காசு வாங்கி அவன் பாட்டுக்கு போயிடுவாங்க. இங்கே சத்தியத்தின் மூலம் உனக்கு விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலை தரும். காலாகாலமாக என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது. என் தகப்பன் காலத்திலிருந்து இப்படி போய் கொண்டிருக்குது. வனாந்திரமாக இருக்குது எங்கள் வாழ்க்கை. ஏன்? தொட்டு வந்து கொண்டிருக்குது பழி வாங்குற சுபாவம். நாங்கள் எல்லாம் முன்னுக்கு வந்தால் அப்புறம் அந்த குடும்பங்களை பார்த்துக்கொள்வோம். எங்களை சிறுமை பார்த்து நாங்கள் பார்த்துக்கொள்வோம். நாங்கள் காட்டுறோம் நாங்கள் யாருன்னு. இப்படிலாம் சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நிலையற்றலாக இருப்பீங்க. பூமி உங்களுக்கு பலன் கொடாது. நீங்கள் நிலத்தை பயன்படுது, அது பலன் கொடாது. பிரியமான தேவனுடைய ஜனமே, நீ கர்த்தரால் துரத்தப்பட்ட ஜனமாய், ஆசீர்வாதத்தின் பாதையிலிருந்து துரத்தப்பட்ட ஜனமாய் காணப்பட்டு விடுகிறார். ஏன்? இதெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமை. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மனுஷன் காயின். ஆதாம் ஏவாள் 2 பிள்ளைங்க, காயின் ஆபேல். அதில் காயின் முதல் குற்றவாளியாக உலகத்தில் காணப்படுகிறான். முதல் ரத்தம் சிந்தப்பட்ட நீதிமான ஆபேல் காணப்படுகிறான். அதிலிருந்து காயினுடைய வாழ்க்கை வித்தியாசமாக போகிறது. அப்புறம் கர்த்தர் அவனை கொல்லுகிற அவன் மீது 7 பழி சுமரம் இதெல்லாம் சொல்லி கர்த்தனுக்கு அவனுக்கு ஒரு முத்திரை போடுகிறார். இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் கடைசியில் அவனுடைய வாழ்க்கையில் முடியாமலே போய்விட்டது. ஆசீர்வாதம் வாங்கிறது எப்படி இருக்குது, இப்படி நம்ம எக்ஸ்டென்ஷன் வாங்குறது எப்படி இருக்குது?